வணக்கம் சகோ, இது உங்கள் வேல்டேன். இன்னைக்கான சில சினிமா அப்டேட்ஸை பற்றி பார்த்துடலாம் வாங்க. டைரக்டர் மாரி செல்வராஜ் டைரக்ஷன் பண்ண போகிற புது படத்தில் ஆக்டர் துருவ் விக்ரம் நடிக்கிறாரு. இந்த படத்தை டைரக்டர் பாரஞ்சித்தோடைய நீலம் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்தோம். இன்னைக்கு இந்த படத்துடைய பூஜை நடந்திருக்கு. இந்த பூஜைக்கு துருவ் விக்ரமுடைய அப்பா நம்ம சியான் விக்ரம் இந்த படத்துடைய பூஜையை அட்டன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு கிளாப் அடிச்சு இந்த படத்துடைய ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு பைசன் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு கபடி ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் பொலிட்டிக்கல் டிராமா மூவியா டைரக்டர் மாரி செல்வராஜ் எடுக்கிறார். இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் அனுபமா பரமேஸ்வரன் நடிக்கிறாங்க. என்னதான் நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்தாலும் டைரக்டர் சுந்தர் சியோட அரண்மனை 4 படத்துக்கு கூட்டமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க. டைரக்டர் சுந்தர் சி ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருந்தாரு. அவர் நினைச்ச மாதிரி இந்த படம் குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு படமா மாறி இருக்கு. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆன எல்லா தியேட்டர்ஸ்லுமே ஹவுஸ்ஃபுல் ஷோவோட ஓடிட்டு இருக்கு. சந்தானம் நடிச்சிருக்க படம் தான் இங்கே நான் தான் கிங்கு. இந்த படம் May 10 டேட்டில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ May 10 இருந்து May 17 இந்த படம் தள்ளி போயிருக்கு. May 10 டேட்டில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுனால இந்த படம் May 17 ரிலீஸ் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் மாலு மாலு அப்படிங்கிற சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். 2 வாரத்துக்கு முன்னாடி தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் தான் ஒரு நொடி. இந்த படம் லோ பட்ஜெட் மூவியாக இருந்தாலும் தியேட்டரில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகவே ஓடி இருக்கு. எல்லாருக்கிட்டையும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இந்த படத்துக்கு வந்திருக்கு. இப்போ ஒரு நொடி மூவி டீம் மறுபடியும் புதுசாக ஒரு படத்தை எடுக்க போகிறாங்க. இந்த படத்துக்கும் ஒரு நொடி படத்துடைய டைரக்டர் மணிவர்மன் தான் டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துடைய பூஜை இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் கூடி சீக்கிரம் அனௌன்ஸ் பண்றதா மூவி டீம் சொல்லியிருக்காங்க. லைகா சுபாஸ்கரன் ப்ரொடியூஸ் பண்ண போற புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக்கை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை டைரக்டர் AR ஜீவன் டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துல லீட் ரோல்ல ஆக்டர் அனுபமா பரமேஸ்வரன் நடிக்கிறாங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் அப்படின்னு ஒரு பேன் இந்தியா மூவியா ரிலீஸ் பண்றாங்க. இந்த படத்துக்கு லாக் டவுன் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. நம்ம தனுஷ் டைரக்டர் அவதாரம் எடுத்து டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் ராயன். இந்த படத்துல தனுஷ் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இது தனுஷுடைய 50வது படம். இன்னைக்கு இந்த படத்துல இருந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. ராயன் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் May 9 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி ஒரு நியூ போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் மணிரத்னம் டைரக்ஷன்ல நம்ம உலகநாயகன் கமலஹாசன் நடிச்சிட்டு இருக்க படம் தான் தக்ஸ் லைஃப். இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ டெல்லியில் நடந்துட்டு இருக்கு. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல கமலஹாசன் ஒரு நடிப்பில் ரிலீஸ் ஆன சத்யா படத்தில் எந்த கெட்டப்ல இருந்தாரோ அந்த கெட்டப்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் நடிப்பில் ரிலீஸ் ஆன விருமாண்டி படத்தில் ஹீரோயினா நடிச்ச ஆக்டர் அபிராமியும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஆக்டர் நாசரும் இந்த படத்தில் நடிக்கிறாரு. கடைசியா பார்த்தீங்கன்னா நம்ம STR சிம்பு இவர் இந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்து இப்போ கன்ஃபார்மே ஆயிருச்சு. தக்ஸ் லைஃப் மூவியோட ஷூட்டிங் டெல்லியில் நடந்துட்டு இருக்கு. டெல்லி ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கப்பட்ட இந்த போட்டோஸ் எல்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல். அது மட்டும் இல்லாமல் தக்ஸ் லைஃப் மூவில இருந்து May 8 அன்னைக்கு A New Tux in Town அப்படிங்கிற ஒரு கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் எல்லாம் டைரக்ஷன்ல ஆக்டர் கவின் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் ஸ்டார் படத்துக்கு சென்சார்ல U சர்டிஃபிகேட் கொடுத்திருக்காங்க. இதை மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி ஒரு போஸ்டரா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் May 10 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. அவ்வளவுதாங்க, இதோட இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் முடியுது. நாளைக்கு இன்னும் சில சுவாரஸ்யமான சினிமா தகவலோட உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல்டேன், நான் உங்கள் வேல். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.